ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், நல்லா மட்டும்தான் இருக்கணும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ நான் இந்த மோட்டிவேஷன்லாம் நான் இப்போ போடல. இன்னைக்கு என்னுடைய புலம்பல், எனக்கு தோன்றது, எனக்கிட்ட இருக்கிற என்னால் என்னால் உள்ளே வச்சுக்க முடியாமல் அப்படி வெளியே சொல்கிற விஷயமா இருக்குது. நான் எப்போ டயட்டில் இருக்கணும், அதாவது ஹெல்த்துக்காக, ஓகே, உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம கேங்கில் உள்ளவங்களாம் இப்போ என்ன ஆகும்னா, நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. நமக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் டயட்டில் சாப்பிடக்கூடாது தானே இருக்குது அப்படிங்கிற ஐட்டம்லாம் என் கண்ணு முன்னாடி வச்சு சாப்பிடுவாங்க. நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம். உடனே நான் என்ன பண்ணிடுவேன்னா சாப்பிட்ருவேன். நாளையிலேருந்து டயட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்படியே டே பை டே போயிட்டே இருக்கும். சரி, இப்படி போகுது, அதுதான் சொல்கிறேன். இனிமே அப்புறம் எனக்கே ஒரு கட்டத்தில் மறந்துடுவேன். ஐயோ, நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தோம்ல, நம்ம எழுதிலாம் வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நடக்கலையே, என்ன ஏது அப்படின்ட்டு தோணும். சரியா? ஆனால் நான் டயட்டுன்னு பேர் எடுத்தாலே இந்த நிலைமை தாங்க வந்துடுது. இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை உங்கள் கேங்லேயே யாராவது இப்படி இருக்காங்களா பாருங்கள். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்டாக, என்னமோ யாரோ ஒருத்தவங்க நம்ம டயட்டுன்னு ஒன்று பிளான் மட்டும் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்ல ஐட்டம்ஸாக உட்காந்து நம்ம முன்னாடி சாப்பிடுவாங்க. நான் அந்த நாளைக்கு டயட்டு இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் வலிச்சு கட்டிட்டு சாப்பிட்ற ஆள். சரியா? கடைசியில் நான் அப்போ தான் யோசிப்பேன், அம்மா நம்ம டயட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு பிளான் சார்ட்லாம் போட்டு வச்சோமே, எங்கே அதுன்னு. நான்லாம் சாப்பாடு பார்த்தாலே குண்டாகிற கேரக்டர். அதுவும் நல்ல ஐட்டங்கள்லாம் முன்னாடி இருக்கும்போது சாப்பிட்றாரு. ஓகே, அப்புறம் மறுபடியும் ஒரு டயட் பிளான் போடுவேன். ஆனால் மறுபடியும் இதே தான் ரிப்பீட் ஆகுது. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கான்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னும் நான் டயட் ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு இன்னும் ஓடிட்டுருக்கு. அதனால தான் அதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நன்றி, வணக்கம்.